வணக்கம் guys, welcome back to our channel Trial and Success. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயம் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். ஒரே ரிவ்யூல ரெண்டு படம் அத பத்தி தான் பேச போறோம். நம்ம தம்ப்நெயிலே பார்த்து வந்திருப்பீங்க. ஒன்னு வந்து ஒரு ஹிந்தி படம், ஒன்னு வந்து தமிழ் படம். எனக்கு ரெண்டு படமுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நாங்க எப்போதுமே வந்து அதர் லாங்குவேஜ் படம்லாம் பெரிய வீடியோ எடுக்க மாட்டோம். பட் எனக்கு இந்த படமும் இருக்கணும், அந்த படமும் இருக்கணும். சரி ஒரே வீடியோல எடுத்து பார்ப்போம். ஒரு சும்மா ஒரு ட்ரை தான். என்னென்ன படம்னா நம்ம ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தான் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒன்னு வந்து நம்ம அமீர் கானோட சித்தாரே ஜமீன் பர், இன்னொன்று வந்து நம்ம அதர்வா நடிச்ச DNA. இந்த ரெண்டு படத்தை தான் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு படமே நான் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரெண்டு படமே ஒரு நல்ல படம் இந்த வாட்டில் வந்தது. அழகாக நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் யோசித்தேன், தமிழ் படம் பண்ணலாமா ஹிந்தி படம் பண்ணலாமா, தமிழ் படம் பண்ணலாமா ஹிந்தி படம் பண்ணலாமா. பட் அந்த லைக்கபிலிட்டி ஃபேக்டர் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமீர் கான் நடித்த சித்தாரே ஜமீன் பர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து ட்ரெய்லர் அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை. இன்னொரு ஃபீல் குட் ஜானர், அவ்வளோதான். ஹிந்தியில் வரும் ஒரு ஃபீல் குட் ஜானர். அதே மாதிரி ட்ரெய்லரே என்னன்னா 3 நிமிஷம் போடு ஓவர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு டபுள் மைண்டடாக இந்த படம் புக் பண்ணலாமா வேணாமா, சரி ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆஃப் மைண்டராக போய் அதுக்கு லேட்டாக போய் அப்படி தான் போனேன். பட் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒன்று தான், அந்த படத்தில் அமீர் கான் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பார். அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடம் மூலயமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைப்பார்ல. எனக்கு இந்த படம் அப்படி தான் இருந்தது. எனக்கு அந்த படம் அப்படியே போய் உட்காந்து அந்த படத்தோட இது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கடைசியில் ஒரு எண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் எனக்கு இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இந்த படத்தில் இருக்குது, அது ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். இந்த படம் ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அமீர் கான் வந்து ஒரு சஸ்பெண்டட் பேஸ்கெட் பால் கோச். அவர் வந்து குள்ளன்னு ஒருத்தர் திட்டிடுவான்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிருவார் சீனியரை. அதனால் அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வேறு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு டீம் இருக்கும், பேஸ்கெட் பால் டீமு, அவங்கள கோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னால் அந்த பைத்தியங்கள்லாம் கோச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். பட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு போவார். வெறுப்பாக தான் போவார். ஃபஸ்ட்டெல்லாம் ஏன்டா இந்த பைத்தியம்னு சொல்லாமல் நான் என்ன சொல்கிறாரு அப்படின்லாம் கேள்வி கேட்பாரு. அப்புறம் நம்மளுக்குமே இருக்கு இந்த படம் பார்த்து. அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் போர்ஷனில் அமீர் கான் ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஆடாக இருந்தது. என்னன்னா எனக்கு PK, 3 Idiots, நம்ம லால் சிங் சடாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலத்தி அடிச்ச மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணிட்டாரு. அது ரொம்ப ஆடாக இருந்தது. பட் போக போக அவருமே அந்த பீக்கை பிடிச்சாரு. அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக வந்துட்டார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டிட்டார். அதெல்லாம் முக்கியம். ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி தப்பாக நினைப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சு ஆக்சுவலாக எனக்கு பாதியில் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே ரியலைஸ் ஆகும், படம் வந்து அமீர் கான் வந்து அவங்களுக்கு பேஸ்கெட் பால் கோச் வந்து கற்றுத்தர படம் கிடையாது. அவங்க மூலிமா நம்மளுக்கு வாட் இஸ் லைஃப்னு அமீர் கானுக்கும் நம்மளையும் சொல்கிறது தான் எனக்கு இந்த படம். எனக்கு எண்ட் ஆஃப் தி படம் எனக்கு அதெல்லாம் ரியலைஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மணி நேரம் போயிட்டு ஒரு மென்டல் பீஸை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணணும். ஒரு நம்மளுக்கும் நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறணும். ஒரு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஓகேடா அவங்க புளியிற சென்டிமெண்ட் வச்சு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. படத்தில் 2 மணி நேரம் 39 நிமிஷம் ரன் டைம். அதில் 2 மணி நேரம் 30 நிமிஷம் லைட் ஆர்டர் ஃபன் படம் தான். இடையில ஒரு இடத்துல தான் கடைசியாக எமோஷனலாக வாங்க, அதுவுமே நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. பட் அங்கேயுமே ஒரு ஃபன்னை போட்டு நம்மளை சிரிக்க வச்சிடுறாங்க. அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்னன்னா எல்லாமே டிராஸ்டிக்காக பயங்கர லாஃப் அவுட் மூமெண்ட்லாம் கிடையாது. பட் அந்த கான்ஸ்டன்ட் ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும், கொண்டு வந்துட்டே இருந்தது எனக்கு இந்த படம். 2 மணி நேரத்தில் வாய் விட்டே நல்லாவே சிரிக்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் சீன்ஸ், டைலாக், அவங்க பேசுகிற எல்லா டைலாக்குமே அதெல்லாம் அவங்களுக்கு இவர் வந்து கோச் பண்ணலாம். அவங்களுக்கு லைஃபை இவர் வந்து அந்த கேமை கற்றுத்தரார். ஆனால் அவங்க வந்து அவருக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் ஒரு லைஃப்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு விஷயத்தை வந்து நல்லா சூப்பராக பயங்கரமாக டச்சிங்காக கொண்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு படம். அது அந்த கிளைமேக்ஸில் அவங்க பேசுகிற இது வந்து வின்னர்ஸ் ஒரு கான்செப்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் ஒரு யோசனில் யாருமே பெருசாக அதை கொண்டாடி இருக்க மாட்டோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது எனக்கு பயங்கரமாகவே பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஃபீல் குட் படம். அதை தாண்டி ஒரு ஃபீல் குட் படத்துக்கு என்ன தேவையோ மீதி எல்லாமே பக்காவாக இருந்தது. அந்த நடித்த ஆக்டர்ஸ், அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸாக நடிச்சவங்க எல்லாருமே பக்காவாக நடிச்சிருந்தாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம ஒரு தமிழ் டைரக்டர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது RS பிரசன்னான். இதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, கல்யாண சமையல் சாரம்னு. மொத்தமாகவே 3 படம் தான். அதே படத்தை ஹிந்தியில் போய் ரீமேக் பண்ணார். இப்போ 3ஆவது படமாக இதை பண்ணுறாரு.
நல்ல ஒரு படம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் வாட்ச். ஃபேமிலியோட போங்க, ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், அந்த மென்டல் பீஸை வந்து ரொம்ப ஒரு படம் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, ஒரு நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு நல்ல படமாக அந்த ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான், ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை. அவ்வளோதான், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு ரூபாவும் ஒர்த்து. ஓகே, சித்தாரே ஜமீன் பர் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம தமிழ் லாங்குவேஜ் படம் பார்ப்போம். டிஎன்ஏ என்னன்னா, இந்த படமும் ஒரு நல்ல படம் தான். அதில் வந்து கான்செப்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இந்த டேரக்டரை பற்றியே சொல்லி ஆகணும். நெல்சன். நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த நெல்சன் தான் தெரியும். ஆனால் இந்த நெல்சனை வந்து ஒரு ஹைலி அண்டர் ரேட்டட் டேரக்டர் நான் சொல்லுவேன். அவர் எடுத்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டு, மான்ஸ்டர், ஃபரானா, இப்போ இது எல்லாமே வந்து வேரே ஜானர்ஸ். ஃபரானாவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே கைண்ட் ஆஃப் ஜானராக நான் சொல்லுவேன், த்ரில்லர் ஜானர் தான். பட் ஸ்டில் அந்த த்ரில்லர் ஜானருக்குள்ளேயே ஒரு டீட்டெயிலிங் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே அந்த டீட்டெயிலிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு அண்டர் ரேட்டட் டேரக்டர் தமிழில், அவர்லாம் கொண்டாடணும். அப்படி இருந்தாலும் அவங்க அது ஃப்ளோ இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில், நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர். ஆக்சுவலாக இந்த டிஎன்ஏ படத்தில் என்னன்னா ஸ்டோரியே கொஞ்சம் எதிராக, ஏன்னா அந்த மெயின் பிளாட்டுக்கு அவங்க போகிறதுக்கே ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இருக்குது. அதனால சொன்னால் ரிவீல் ஆகிடும். நான் மேல் போக்கா சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து 2 பேருமே நல்லா அடி வாங்கியிருக்காங்க. இவர் வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலி அதர்வா, அவங்க ஹீரோயின் நிமிஷா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் அவங்க அப்பா வந்து இவரை கன்சிடர் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வேணிட்டே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 2 பேருமே வாழ்க்கையில் அடிபட்டு இருக்கிற ஒரு 2 பர்சன் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் ப்ரெக்னென்ட் ஆகிறா. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது, சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து என்ன நடக்குது, அதான் டிஎன்ஏ ஸ்டோரி. ஆக்சுவலாக அதே தான் சொன்னேன், அந்த கோர் பிளாட்டு, அந்த பிளாட்டை சுற்றி நடக்கிற த்ரில்லர் எலமெண்ட்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. அதை தாண்டி ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் வந்து அதுக்குள்ளே உட்காந்து நல்லாவே இருந்துரு. இதுக்குள்ளேயே வந்து மாசாகவும் இருந்தது இந்த படம். கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கிற ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த ரன் டைம் வந்து பெருசாக போர் அடிக்காமல் நல்ல என்கேஜிங்காக கொண்டு போன படம்னு எனக்கு சொல்லலாம். அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய தேட்டரிக்கல் ஐ மூமெண்ட்ஸோடு இருக்குது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. அதே மாதிரி அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் நல்லாவே ரிவீல் ஆயிருந்துரு. அந்த வில்லனோட பேக் ஸ்டோரி, அந்த வில்லன் ரிவீல் பண்ணுற விதம் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்தது. இது பயங்கர த்ரில்லரானு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு அந்த படப்பிறப்பு அடுத்துறேன்னு இருக்கலாம், அது நல்லாவே இருந்தது. ஆனால் ட்விஸ்டெல்லாம் நல்லா பெரிய ட்விஸ்டான்னு கேட்டால் இல்லை, அவ்வளோ பெரிய ட்விஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1-2 இருக்குது, பட் அது கிடையாது. அந்த என்கேஜிங் ஃபேக்டர், அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான் நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்னன்னா இந்த படத்தில் 2 மிகப்பெரிய பில்லர் யாருன்னா, நிமிஷா சஜ்ஜனும் நம்ம அதர்வா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அதை தாண்டி வந்து இந்த ஸ்டோரியுமே நம்ம நெல்சனுமே நல்லா இருக்கணும், டீட்டெயிலிங் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாரு. எனக்கு கேட்டால் ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் படம் நான் சொல்லலாம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் மாதிரி. என்ன இந்த ஸ்டோரிக்கு வேறு விதமாக போயிருக்கலாம், பட் ஸ்டில் அந்த ஜானரிக் த்ரில்லராக போகும்போதே இருக்குல்ல. ஒரு உலக படங்களாக பார்த்தா என்ன த்ரில்லரா அப்படின்னு கேட்பீங்க. பட் ஸ்டில் இது ஒரு அவங்களுக்கு வேணா இருக்கணும், பட் நார்மல் பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். டிப்பிக்கல் த்ரில்லர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், பட் நல்ல ஒரு ஸ்டோரி சூப்பராக இருக்குதுக்குள்ள. இந்த படத்தில் இதை தாண்டி பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அங்கங்கே மைனூர் ஃபால்ஸ் இருக்கிறான். ஒன்று வந்து படத்துக்கு தேவையில்லாத பாட் நிறையா இருக்குது, ஆனால் 2 பாட் தேவையே கிடையாது. ஒன்று வந்து இன்ட்ரோ சாங்கு, இன்னொன்று கடைசியில் ஒரு கிளப் சாங் மாதிரி இருக்குது. 2 சாங்கையும் நீங்கள் வெட்டி எடுத்துடலாம், வேஸ்ட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படம் ஒரு 20 மினிட்ஸ் செட் ஆகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த அதர்வா ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் நிமிஷாவோட பேக்ரவுண்ட். அது நிமிஷாவோட பேக்ரவுண்டாக நம்மளுக்கு எங்கேயா கனெக்ட் ஆகும் ஃபியூச்சரில். பட் அதர்வாவோட ஃபேமிலி போர்ஷன் கொஞ்சம் ஆடாக இருந்துடும். அந்த லவ் ஃபெயிலியர் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் கடைசியில் அந்த 2 ஐட்டம் அந்த சாங்ஸ் நல்லா, அது அப்புறம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பியூர் த்ரில்லராக எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் மோர் கமர்ஷியல், பட் அதுவுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன கேட்டால் ஒரு வீக்கெண்டில் போனால் ஒரு நல்ல வாட்ச். எனக்கு தெரிஞ்சு இது ஓடிடியில் வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நல்ல வாட்ச், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் இந்த படம். அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வச்சுருக்காரு. ஏன்னா நெல்சன்னாலே எப்போதுமே ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த படத்துலையுமே ஒரு நல்ல மெசேஜ் வச்சுருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்து, கனெக்டும் ஆச்சு. இந்த படம் வந்து நம்ம இதுவுமே தேட்டர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இது வந்து ஓடிடியில் வரும், ஹாட் ஸ்டாரில் வரும். அது ஒரு 28 நாள் கழிச்சு வந்துடும். பாருங்கள், கண்டிப்பாக டைம் கிடைச்சா பாருங்கள். 2 படமே ரிசர்விங் வாட்ச் நான் சொல்லுவேன். வாரத்தில் 2 நல்ல படம் வந்துடும். அதனால் நான் 2 நல்ல படத்தையும் நான் விடக்கூடாதுன்னு ஒரே ரிவ்யூவில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கோம். நல்லா இருந்ததுன்னா இது மாதிரி வாரத்தில் எல்லா படத்தையும் கிளப் பண்ணி கூட நாங்கள் விடுவோம், இல்லைனா தனித்தனியாக வரலாம். ஒரு ட்ரை தான். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் செக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.